ஹலோ வீவர்ஸ், அக்டோபர் 21, 2018 சத்தீஸ்கர்ல இருக்கிற கோர்பா டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த 26 வயதான சல்மா சுல்தானா அவங்களோட அப்பா மற்றும் அம்மா கூட அதே பகுதியில் வாழ்ந்துட்டு வராங்க. அப்படி அவங்க ஏழ்மையா இருந்தது என்னவோ சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் தான். குடும்பத்தோட சூழ்நிலையை புரிஞ்சிட்டு இருந்த சல்மா சுல்தானா நம்ம நல்லா படிச்சாதான் அதுலேருந்து மீண்டு வெளியே வர முடியும்னு அவங்களோட முழு கவனத்தையும் படிப்பு மேல ஆர்வத்தை காட்டி அவங்களுக்கு பிடிச்ச நியூஸ் ஆங்கரா அதே டிஸ்ட்ரிக்ட்ல இருந்த ஒரு பிரைவேட் டிவி சேனல்ல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. வேலைக்கு போக ஆரம்பிச்ச சல்மா சுல்தானா சில சமயம் ஆஃபீஸ் ஒர்க் முடிக்க லேட் ஆகும்போது வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் ஆஃபீஸ்க்கும் வீட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் அதிகமாக இருந்தது தான். இதனால சுல்தானா தன்னோட நிலைமையை அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட எடுத்து சொல்லி ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஹாஸ்டல்ல இருந்து வேலைக்கு போகவான்னு தயக்கத்தோடவே கேட்டிருக்காங்க. இதை கேட்ட சுல்தானோட பேரண்ட்ஸ்க்கு இத்தனை நாளாக நம்ம கூட இருந்த நம்ம பொண்ணு திடீர்னு அவங்கள பிரிஞ்சு வெளியூர்ல போய் தங்குறது அவங்களுக்கு ரொம்பவே புதுசாகவும் வருத்தமாகவும் இருந்திருக்கு. இருந்தாலும் சுல்தானா ரொம்ப தைரியமான பொண்ணு. எத்தனை நாள் தான் கூடவே இருப்பாங்க, எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொரு வீட்டுக்கு போக தான் போறாங்க, அப்பவும் வருத்தப்பட தான் போறோம், அதுக்கு இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கலாம்னு அவங்களோட மனசை தேத்திக்கிட்டு சம்மதிச்சிருக்காங்க. இதுல சுல்தானாவுக்கும் விருப்பம் இல்லாட்டியும் கூட வேற வழியே இல்லாம ஆபீஸ்க்கு பக்கத்துல இருந்த SCCL காலனின்ற பகுதியில இருந்து வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இப்படியா தன்னோட மகளை பிரிஞ்சு வாழ பழகிக்கிட்ட சுல்தானாவோட பேரண்ட்ஸ் மாசம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா அவங்க அனுப்பி வைக்கிற பணத்தை வச்சு வாழ்க்கை நகர்த்திட்டு வந்த இந்த டைம்ல தான் அந்த குடும்பத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்க ஆரம்பிக்குது. அது ஜனவரி 20, 2019 அன்னைக்கு சுல்தானாவோட அப்பா உடம்பு சரியில்லாம அவங்களோட வீட்டில் இறந்து போயிருக்காரு. இந்த துக்க செய்தி கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் அந்த இடத்துல கூடி இருந்தாலும் அங்க இருந்த அத்தனை பேரும் சோகத்தோட இன்னும் யாரோ ஒரு முக்கியமான நபர் வரணுன்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன சலசலப்போட பேசிக்கிட்டே அந்த தெரு பக்கமா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்படியா ரொம்ப நேரம் போனதும் ஒரு ஸ்டேஜில் பொறுமை இழந்த சொந்தக்காரங்க இறந்து போன தன் கணவர் பக்கத்துல கண்ணீரோட உட்காந்துட்டு இருந்த சுல்தானாவோட அம்மாவை பார்த்து, எப்பதான் உன் பொண்ணு வருவாங்க, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும், அவங்களுக்கு தகவல் சொல்லியாச்சு தானே, அப்படி என்ன இதை விட தலைமொழிக்கு போற வேலையை அங்க பாக்குறாங்கன்னு ஆளாளுக்கு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எஸ், அங்க இருந்த அத்தனை பேரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது அவங்களோட ஒரே மகளான சல்மா சுல்தானாவை தான். விஷயம் கேள்விப்பட்ட அடுத்த சில மணி நேரத்துல எல்லாரும் அங்க வந்திருந்தாலும் இறந்த உடலை அடக்கம் செய்யறதுக்கான கடைசி நேரம் வந்தும் சுல்தானா அங்க வராம இருந்திருக்காங்க. இங்க சுல்தானோட அப்பா இறந்து போனதுக்கு காரணம் என்னவோ இயற்கை மரணம் தான். ஆனால் இதில் சுல்தானா கலந்துக்காமல் போனதுக்கு காரணம் என்ன? ஒருவேளை அவங்க காணாமல் போயிருப்பாங்களோன்னு நினச்சி போலீஸ் ஸ்டேஷனில் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ சுல்தானாவை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ்க்கு யாருமே கெஸ் பண்ண முடியாத ஒரு சின்ன க்ளூவால் 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட இறந்த உடலை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போன சுல்தானாவுக்கு என்ன நடந்துச்சு? இப்படியா பல கேள்விக்கான பதிலை கேஸோட இன்வெஸ்டிகேஷனில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் பிரபு, இது கிரைம் டாக்ஸ் தமிழ். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது ஆளாளுக்கு கேள்வி கேட்டதுக்கு அதுக்கு பதில் சொல்லலாமா இல்லை வேண்டாமான்னு ஒரு தயக்கத்தோடவே எந்திரிச்ச சுல்தானோட அம்மா அங்கே இருந்த சொந்தக்காரங்களை பார்த்து ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது சுல்தானா வெளியூரில் தங்கி வேலைக்கு போயிட்டு வந்தப்போ எப்பயாச்சும் ஃபெஸ்டிவல் டைமுக்கு மட்டும் வீட்டுக்கு வந்தாலும் டெய்லி ஏதாச்சும் ஒரு ரேண்டம் டைமில் வீட்டுக்கு கால் பண்ணி பேசுறது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு. சம்டைம் சுல்தானா வேலையில் பிஸியாக இருந்தாலும் வேலையை முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக எப்படியாச்சும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு வந்திருக்காங்க. இப்படியா போயிட்டு இருந்தப்போ தான் சரியாக 3 மாதத்துக்கு முன்னாடி சுல்தானோட நம்பருக்கு அவங்க பேரண்ட்ஸ் கால் பண்ணியிருந்திருக்காங்க. பட் அந்த கால் அட்டன் பண்ண சுல்தானா வேலையில் பிஸியாக இருப்பாங்க, முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக திரும்பவும் கால் பண்ணுவாங்கன்னு நினச்சி விட்டுருக்காங்க. ஆனால் அப்படி நடந்தது அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இல்லை. இப்படியா தொடர்ந்து ஒரு வாரமாக எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் ஒரு ஸ்டேஜில் அது சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. இதனால் தன்னோட மகளுக்கு என்ன ஆயிருக்குமோன்னு பயந்து போன சுல்தானாவோட அப்பா அவங்க வேலை செய்கிற ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவங்கள பற்றி விசாரிக்கும் போது அங்கே இருந்தவங்க சுல்தானா ஆஃபீஸ்க்கு வந்து 10 நாளுக்கு மேலே ஆகுது, அவங்க ஏதோ மெடிக்கல் எமர்ஜென்சியில் தான் லீவ் எடுத்திருக்காங்கன்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சுல்தானா உங்கள் வீட்டுக்கும் வரலன்னு நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒருவேளை வேற எங்கேயாச்சும் போயிருப்பாங்களோன்னு யோசிக்கும் போது தான் அவங்க கூட வேலை பார்க்குற ஒரு பெண் அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறாங்க. அது சுல்தானாவுக்கு ஏற்கனவே சினிமாவில் நடிக்கணுன்ற ஆசை இருந்ததாகவும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு வேற யாரும் கிடையாது, ஆனால் அவங்க ஒரு பையனை காதலிக்கிறத பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நானும் அந்த பையனை பார்த்தது கிடையாது, ஒருவேளை அந்த பையனோட சேர்ந்து மும்பையில் ஏதாச்சும் சினிமா சான்ஸ் கேட்டு போயிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் சுல்தானோட அப்பா அங்கேயே மனசு உடைஞ்சு போய் கண் கலங்கி இருக்காரு. அதுக்கு காரணம் சுல்தானா மும்பைக்கு வேலை தேடி போனதை பற்றி கிடையாது, அவங்க காதலிக்கிறத நினச்சி தான் அழுதுருக்காரு. இவங்களோட குடும்பத்துக்கும் குடும்பத்தை சார்ந்த சொந்தக்காரங்க மற்றும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கன்னு எல்லாருக்கும் காதலிக்கிறது என்னவோ தீண்டக்கூடாத ஒன்று மாதிரி ஒதுக்கி வைக்கிற பழக்கம் இருந்திருக்கு. இதனால இது தனக்கு ஏற்பட்ட கலங்கம்னு நினைச்ச சுல்தானோட அப்பா தன்னோட மனைவியை தவிர வேற யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லாமல் இருந்திருக்காரு. சுல்தானா அப்படி பண்ணது என்னவோ சொசைட்டிக்காக அவமானமாக நினைச்சாலும்
ஆனால் காணாமல் போனது அவங்களோட ஒரே பொண்ணுன்றதால எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்தா போதும்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக நம்ம பொண்ணு ஒரு நாள் நம்மளை பார்க்கறதுக்காக வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக சுல்தானோட அப்பா இறந்து போன செய்தி கேட்டு எப்படியாச்சும் அவங்க இங்கே வந்துடுவாங்களோன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்ததா அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னது கேட்ட சொந்தக்காரங்க வீட்டில் இவ்வளோ பெரிய துக்கம் நடந்தும் தன்னோட அப்பாவை கடைசியாக சுல்தானை பார்க்க வராமல் இருந்தது என்னவோ தப்பாக இருக்கிற மாதிரி உணர்ந்த இவங்க இறந்த உடல் அடக்கம் பண்ணிட்டு இமிடியட்டாக கோர்பா ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் சுல்தானாவை பற்றின மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்ட போலீஸ்க்கு சுல்தானா காணாமல் போய் 3 மாதத்துக்கு மேலே ஆனதால் இவங்களுக்கும் புதுசாக எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்காம போக அடுத்தடுத்து புது கம்ப்ளைண்ட் வந்ததும் சுல்தானாவோட கேஸ் ஃபைலை கிடப்பில் போட ஆரம்பிக்கிறாங்க. அதே போல் சுல்தானோட அம்மாவுக்கும் கூட இருந்து சப்போர்ட் பண்ண ஆள் இல்லாதனால அவங்களும் அதை பெருசாக எடுத்துக்காம விட்டுருக்காங்க. இப்படியா நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வருஷங்களாக மாறி போயிட்டு இருக்கும்போது அப்போதான் 2023 கோர்பா டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியா சார்ஜ் எடுத்துக்கிட்ட திரு ராபின்சன் பார்க்கறதுக்கே யங் ஆஃபீஸர் மாதிரி இருந்தாலும் இவரோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைலில் தீர்க்க முடியாத பல கேஸை சால்வ் பண்ணதாக சொல்லப்படுது. இந்த டைமில் தான் அந்த ஸ்டேட்டோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆப்ரேஷன் முஸ்கான்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. அது என்ன ஆப்ரேஷன் முஸ்கான்? அதை இங்கிலீஷில் ஆப்ரேஷன் ஸ்மைல்னு சொல்லப்படுது. அதாவது அன்சால்வ்டாக பெண்டிங்கில் இருக்கிற சைல்டு அண்ட் உமன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை எடுத்து அதை சால்வ் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமோட முக்கிய அம்சமாக இருந்திருக்கு. அதன்படி கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன சுல்தானோட மிஸ்ஸிங் கேஸ் ஃபைலை தூசி தட்டின திரு ராபின்சன் இதுக்கு முன்னாடி நிறைய கேஸை சால்வ் பண்ணியிருந்தாலும் இந்த கேஸ் அவரோட வாழ்நாளிலேயே மறக்க முடியாத முக்கியமான ஒன்றா இருந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய சேலஞ்சஸை ஹேண்டில் பண்ணியிருப்பாருன்னு. இப்போது இந்த கேஸை முதல்லேருந்து விசாரிக்க ஆரம்பித்த இன்வெஸ்டிகேஷன் டீம் சுல்தானோட அம்மா அவங்க வேலை பார்த்துட்டு வந்த டிவி சேனல் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கும் போது அவங்கள கடைசியாக யார் பார்த்தாங்க எங்கே போனாங்கன்ற எந்த டீட்டெயிலும் கிடைக்காம போகுது. இதனால் அவங்களோட மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும்னு அதை செக் பண்ணப்போ அது அவங்க ஸ்டே பண்ணியிருந்த இடத்துக்கும் ஆஃபீஸ்க்கு இடைப்பட்ட தூரத்தில் இருந்த ஒரு டவர் லொக்கேஷனில் தான் கடைசியாக அக்டோபர் 21, 2018 அதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்திருக்கு. இது போக கால் ஹிஸ்ட்ரி செக் பண்ணப்போ சந்தேகப்படுற மாதிரி அடிக்கடி பேசின நம்பர்னு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காம போய் கேஸ் ஆரம்பித்த இடத்துலேயே வந்து நின்று இருக்கு. இருந்தாலும் சுல்தானா மிஸ்ஸிங்கில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சின்ன க்ளூவாச்சும் கிடைக்கும்னு நம்பிக்கையோட இன்வெஸ்டிகேஷனை வேற ஒரு கோணத்தில் ட்ரை பண்ணுறாங்க. அது சுல்தானா புது சிம் கார்டை வாங்கி யூஸ் பண்ணியிருக்கலாம். இதனால கூட பழைய நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கும். அப்படி ஏதாச்சும் வாங்கியிருந்தா கண்டிப்பாக அவங்களோட ஆதார் கார்டை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு அவங்களோட ஆதார் நம்பரை செக் பண்ணப்போ அந்த மாதிரி எந்த ஒரு என்ட்ரியும் இல்லாமல் போயிருக்கு. ஒருவேளை சுல்தானோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கலாம்னு அதை செக் பண்ண போலீஸ்க்கு இந்த கேஸை திருப்பி போடுற மாதிரி ஒரு முக்கியமான க்ளூ ஒன்று கிடைக்குது. அது யூனியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருந்த சுல்தானா சில வருஷத்துக்கு முன்னாடி 5 லட்சம் லோனாக வாங்கியிருக்காங்க. அதே போல் அந்த லோனோட இஎம்ஐ தவறாமல் எல்லா மாதமும் சரியான தேதியில் கட்டி வந்து கடைசியாக ஜூன் மாதம் 2019 அதாவது அவங்க காணாமல் போனதாக சொல்லப்பட்ட தேதியிலேருந்து கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த அமௌண்ட்டை பேங்க்கில் டைரெக்டாக டெபாசிட் பண்ணாமல் மதுர் ஷாவுன்றவரோட அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்றதை நோட் பண்ண போலீஸ்க்கு இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு இதுதான் முக்கியமான கீ பாயிண்டாக இருந்திருக்கு. இப்போது மதுர் சாஹுவோட அக்கௌண்ட் டீட்டெயிலை செக் பண்ணப்போ அது அதே கோர்பா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட அட்ரஸில் இருக்கிறதா தெரிஞ்சு அங்கே போய் விசாரிக்கும் போது அது ஒரு ஜிம்மோட அட்ரஸாக இருந்திருக்கு. அங்கே இருந்தவங்க கிட்ட இங்கே மதுர் சாஹு யாருன்னு விசாரிச்சப்போ அதுக்கு பதில் சொன்ன அந்த நபர், மதுர் சாஹு இந்த ஜிம்மோட ஓனர் தான் சார், ஏதோ பர்சனல் வேலை இருக்கிறதா வெளியில் போயிருக்கார், எப்போ வருவார்னு சரியாக தெரியல, ஏதாச்சும் அவர்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு போலீஸ் இல்லை இது நார்மல் என்கொயரி தானே சொல்லிட்டு அவரோட வீட்டு அட்ரஸும் ஃபோன் நம்பரும் வாங்கி அவரை ரீச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் போலீஸ் ஏற்கனவே ஜிம்மில் வந்து விசாரிச்சுட்டு போனாங்கன்றத கேள்விப்பட்டதும் மதுர் சாஹு அப்ஸ்காண்ட் ஆயிருக்கான். அதே சமயம் 5 வருஷத்துக்கு முன்னாடி சுல்தானோட மொபைல் கால் ஹிஸ்டரியை செக் பண்ணப்போ அவங்க மதுர் சாஹு கிட்ட பேசியிருக்காங்கன்றது தெரிய வருது. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சுல்தானா மிஸ்ஸிங்கில் மதுர் சாஹுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு அவனை பிடிக்கிறதுக்காக சாஹுவோட வீடு மற்றும் ஜிம்முக்கு பக்கத்தில் போலீஸ் எப்பவுமே மஃப்டியில் நோட்டமிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இதை பற்றி தெரியாமல் இருந்த சாஹு ஒரு நாள் லேட் நைட் ஆனதும் திருட்டுத்தனமாக வீட்டுக்கு போகிறத கவனித்த போலீஸ் அவனை அங்கேயே மடக்கி பிடிச்சி ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கும் போது தான் சுல்தான் அவன் நான் தான் கொலை செஞ்சேன்னு நடந்த எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். 37 வயசான மதுர் சாஹு கோர்பா பகுதியில் ஓனா ஒரு ஜிம்மை வச்சு ரன் பண்ணிட்டு அதில் ட்ரெயினராகவும் இருந்துட்டு வந்திருக்கான். 2018 ஹாஸ்டலில் தங்கி வேலைக்கு போக ஆரம்பித்த சுல்தானா அவங்களும் அந்த ஜிம்மில் ஒரு கஸ்டமராக சேர்ந்துருக்காங்க. அப்படி சேர்ந்த இவங்களுக்கு அந்த ஜிம்மில் இன்னும் சில ட்ரெயினர்ஸ் இருந்தாலும் சுல்தானோட அழகுல மயங்கின சாஹு பர்சனலாக அவங்கள கேர் பண்ணி ட்ரைனிங் கொடுத்துட்டு வந்திருக்கான். அப்படி அவன் கேர் பண்ணி பார்த்துக்கினது தனிமையில் இருந்த சுல்தானாவுக்கு ஆறுதலாகவும் அது பிடிச்சு போய் காலப்போக்கில் 2 பேரும் காதலிக்க ஆரம்பித்து பல மாதங்களாக லிவ் இன்
ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. இந்த டைமில் தான் சாகுவை முழுசாக நம்பின சுல்தானா பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக பணம் தேவைப்படுதுன்னு சாகு சொன்னதும் இவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து 5 லட்ச ரூபாய் லோனை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் தான் சுல்தானாவுக்கு தெரிஞ்சிருக்கு சாகுவோட சுயரூபம். அது நான் மட்டும்தான் சாகுவோட லவ்வர்னு நினச்சிட்டு இருந்த இவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் தெரியுது நானும் அவனுக்கு ஒரு லவ்வர்னு. அதாவது மதுர் சாகு ஜிம்முக்கு வர வயசு பொண்ணுங்களை பார்த்து எல்லார்கிட்டையும் தன்னோட காதல் வலையை தனித்தனியாக வீசி அவங்க கூட பழகுறதும் டேட்டிங் பண்ணுறதும் ஒரு வழக்கமாக வச்சுட்டு வந்திருக்கான். ஆனால் அந்த லிஸ்ட்டில் சுல்தானாவும் ஒருத்தராக இருந்ததால் உண்மையாக காதலிச்சு அவங்களால தாங்கிக்க முடியாமல் இதை பற்றி ஒரு நாள் சாகு கிட்ட கேட்டு தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தி இருக்காங்க. ஆனால் இதில் விருப்பம் இல்லாத சாகு ஏதாச்சும் சாக்கு போக்கு காரணத்தை சொல்லி காலத்தை கடத்திட்டு வந்திருக்கான். இதனால இவங்க 2 பேருக்குள்ள அடிக்கடிக்கு வாக்குவாதம் வந்து சண்டை போடுறது ஒரு வழக்கமாகவே இருந்திருக்கு. அப்போதான் இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லைன்னு நினைச்ச சாகு ஒரு வழியாக கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதிச்சிருக்கான். ஆனால் அது இப்போவே முடியாது, கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லி அப்போதைக்கு அவங்கள ஆஃப் பண்ணிட்டு அக்டோபர் 21, 2018 அன்னைக்கு ஈவினிங் போல மதுர் சாகுவும் சுல்தானாவும் அவங்க தங்கியிருந்த வீட்டில் இருக்கும்போது சாகுவோட ஃப்ரெண்டான 29 வயது ஸ்ரீவாஸ் அங்கே வந்திருக்கான். இந்த மாதிரி சாகுவோட ஃப்ரெண்ட்ஸ் எப்பயாச்சும் வீட்டுக்கு வர்றது வழக்கமான ஒன்று தான் நினைச்ச சுல்தானாவுக்கு அப்போ தெரியாமல் போயிருக்கு இன்னைக்கு தான் நம்மளோட கடைசி வாழ்நாள்னு. இப்படியா கொஞ்ச நேரம் போனதும் சுல்தான் அசந்த நேரமாக பார்த்து யாரும் எதிர்பார்க்காத விதமாக அவனோட கழுத்தை சாகு நெரிக்க ட்ரை பண்ணும்போது கூட அவனோட ஃப்ரெண்டான ஸ்ரீவாஸ் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். பிகாஸ் அன்னைக்கு அவன் அங்கே வர சொன்னதுக்கு காரணமே சுல்தானாவுக்கு ஒரு முடிவு கட்டதான். இப்படியா இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த கொடூர வேலையை செய்யும்போது இவங்களை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாமல் அடுத்த சில நிமிஷத்தில் பரிதாபமாக இறந்து போயிடுறாங்க சுல்தானா. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இறந்து போன இவங்களை என்ன பண்ணால் யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு யோசிச்ச இவனுங்க இப்போ தான் பக்காவான ஒரு மாஸ்டர் பிளானை ஒன்று போடுறானுங்க. அது சத்தீஸ்கரில் இருக்கிற கோஹாடியா பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இருந்த ஒன்வே ரோடை ஒட்டியே அவங்கள புதைக்க முடிவு பண்ணியிருக்கானுங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இவனுங்க ஏன் ரோடை ஒட்டியே புதைக்க பிளான் பண்ணுறானுங்கன்னு. அது அன்னைக்கு வேணும்னா ஒன்வே ரோடாக இருந்திருக்கலாம். பட் அவனுங்க மார்க் பண்ண இடத்துல பின்னால் நேஷனல் ஹைவே ரோடு வரதுக்கான கட்டுமான வேலை போயிட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட இவனுங்க இந்த இடத்துல புதைச்சா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, நாமளும் யாருக்கிட்டையும் சிக்க மாட்டோம்னு நினச்சிருக்கானுங்க. ஆனால் இதை பண்ணுறதுக்கு நம்ம 2 பேரால் மட்டும் முடியாது. அதனால சாகுவோட இன்னொரு ஃப்ரெண்டான அதுல் சர்மாவை இதில் கூட்டு சேர்த்துக்கிட்டு அன்னைக்கு நடுராத்திரி போல வேலையை ஆரம்பிச்சிருக்கானுங்க. அப்படி தோண்டும் போது எங்க மேலோட்டமாக புதைச்சா தெரிய வந்துருமோன்னு கிட்டத்தட்ட 8 அடி ஆழத்துக்கு மேலே தோண்டி புதைச்சிட்டு வீட்டுக்கு போனதும் வேற ஏதாச்சும் எவிடன்ஸ் விட்டுட்டோமான்னு யோசிக்கும் போது தான் சுல்தானா வாங்கி கொடுத்த லோன் அமௌண்ட்டை பற்றி சாகுவுக்கு ஞாபகம் வந்திருக்கு. இங்கே லோன் வாங்கினது என்னவோ சுல்தானாவாக இருந்தாலும் அதை கட்டாம விட்டுட்டா கண்டிப்பாக பேங்க்லேருந்து அவங்கள தேட ஆரம்பிப்பாங்க. இதனால் நம்ம மாட்டிக்கிறதுன வாய்ப்பு இருக்குன்னு யாருக்கும் சந்தேகம் வராமல் இருக்க எல்லா மாதமும் தவறாமல் அவனோட அக்கௌண்ட்லேருந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணி இஎம்ஐ கட்டிட்டு வந்திருக்கான். ஆனால் அப்படி பண்ணுறதால தான் இந்த கேஸில் அவன் சிக்க போகிறான்னு அன்னைக்கு அவனுக்கு தெரியாமல் போயிருக்கு. இப்படியா இந்த கேஸில் மதுர் சாகு, ஸ்ரீவாஸ், அதுல் சர்மான்னு 3 பேரையும் இந்த கொலையில சம்மந்தப்பட்டாங்கன்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணாலும் இவங்களை புதைச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போய் சுல்தானாவோட இறந்த உடலை கண்டுபிடிக்க போன போலீஸ்க்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட மிகப்பெரிய சவாலை சந்திக்கிறாங்க. அது இந்த 5 வருஷத்துல ஹைவே ரோடு போடுற வேலையெல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்சு அந்த ரோடை பப்ளிக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது போக இவனுங்க புதைக்கும் போது அக்கம் பக்கத்துல இருந்த சின்ன சின்ன மரம் செடின்னு அடையாளமா இருந்த எதுவுமே காணாம போனதுல எந்த இடத்துல புதைச்சோம்னு இவனுங்க 3 பேருக்குமே அடையாளம் தெரியாம போயிருக்கு. அப்பதான் அந்த 3 பேர்ல இருந்த அதுல் சர்மா போலீஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அது, சார், எங்களுக்கு எந்த இடம்னு கரெக்டாக தெரியல, நாங்கள் புதைக்கும் போது பக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்ததாகவும் அதிலிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பிரிட்ஜ் இருந்ததாகவும் ஆனால் அது எதுவுமே இப்போ இல்லைன்னு சொல்லியிருக்கான். இதை கேட்ட திரு ராபின்சன் இதுக்கும் ஒரு வழி இருக்குன்னு எப்பவும் போல ஸ்மார்ட்டாக யோசிச்சு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்தோட கூகுள் சேட்டலைட் மேப்பை கலெக்ட் பண்ணி அதை அங்கே பக்கத்தில் வசிக்கிற உள்ளூர் ஆளுங்கிட்ட காட்டி இதை பற்றி கேட்கும்போது அவங்க ரோட்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த மரம் இருந்ததா காட்டியிருக்காங்க. இவங்க சொன்னதை வச்சு இதுக்கு பக்கத்தில் தான் எங்கேயோ சுல்தானாவோட இறந்த உடல் இருக்கலாம்னு அதை எடுக்க முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அப்படி பண்ணுறது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாது. பிகாஸ் அது ஆக்டிவ்ல இருக்கிற நேஷனல் ஹைவே ரோடு. யோசிச்சு பாருங்க, ஒரு நேஷனல் ஹைவே ரோட்ல ஒரு நாளைக்கு எத்தனை வண்டிங்க போறதும் வரதுமா இருக்கும். ரோடை தோண்டுனா அது அத்தனைக்கும் பாதிப்பு ஏற்படும். அது போக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஹைவே ரோடை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு பல விதத்தில் யோசிச்ச திரு ராபின்சன் ரோடை டேமேஜ் பண்ணாம கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் மிஷின் சொல்லப்படுற தரைக்குள்ள ஊடுருவி வித்தியாசமா இருக்கிற பொருளை கண்டுபிடிக்கிற டிவைஸை வச்சு ட்ரை பண்ணப்போ அது தோல்வியில போய் முடிஞ்சிருக்கு. இதனால வேற வழியே இல்லாம இந்த கேஸோட முக்கியமான பயாலஜிக்கல் எவிடன்ஸான சுல்தானாவோட இறந்த உடலை கண்டுபிடிச்சா இந்த கேஸ்
கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம்னு கோர்ட்டில் ரோடை தோன்றதுக்கான ஸ்பெஷல் பர்மிஷனுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட கோர்ட் அதுக்கு பர்மிஷன் கொடுத்ததும் ரோடை பிளாக் பண்ணி தோண்ட ஆரம்பித்த போலீஸ்க்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரி 8 அடியில் எதுவுமே கிடைக்காம போகுது. காரணம், ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதில் அதோட உயரம் இன்னும் அதிகமாக இருக்கலாம்னு தோண்ட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 11 மணி நேரத்துக்கு அப்புறம் 15 அடி ஆழத்தில் பெட்ஷீட்டால் சுத்தப்பட்ட மனித எலும்பு கூடும் ஒரு செட் லேடிஸ் செப்பலும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட எலும்பு கூடு சுல்தானா தான் கன்ஃபார்ம் பண்ண அவங்க அம்மாவோட டிஎன்ஏ கூட ஒத்து போகுதான்னு செக் பண்ணப்போ அது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருந்திருக்கு. இப்படியா இந்த கேஸை முடிக்கிறதுக்கு வெறும் 6 மாதம் எடுத்துக்கிட்ட திரு ராபின்சன் 3 பேருக்கும் அகைன்ஸ்டாக இருந்த எல்லா எவிடன்ஸையும் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்கள ஜெயிலில் போட்டிருக்காங்க. இந்த கேஸில் சில சந்தர்ப்பத்தால் தன்னோட குடும்பத்தை விட்டு வேலைக்காக வெளியூர் போன சுல்தானா காதலிக்க சரியான வயசு இருந்தும் தப்பான நபரை காதலிச்சின் விளைவு இன்னைக்கு அவங்க உயிரோடு இல்லாமல் போயிருக்காங்க. எப்போவுமே இந்த மாதிரி குடும்பத்தை விட்டு தனியாக வெளியே போகிற ஆணாக இருந்தாலும் இல்லை பெண்ணாக இருந்தாலும் முதல்ல உங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கோங்க. இதில் மதுர் சாஹூ இவ்வளோ பெரிய கொடூரத்தை பண்ணிட்டு நாம் எந்த எவிடன்ஸும் விட்டு வைக்கலன்னு நினச்சி ஜாலியாக சுற்றிட்டு வந்தப்போ சுல்தானா மிஸ்ஸிங் கேஸில் இருந்த மிகப்பெரிய சேலஞ்சஸை பிரில்லியண்ட்டாக ஹேண்டில் பண்ண திரு ராபின்சனுக்கு நம்மளோட வாழ்த்தை தெரிவிச்சுக்கலாம். இந்த கேஸை பற்றின உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சேலஞ்சிங்கான க்ரைம் கேஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.